ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் நல்லா இருக்கு. டிஜே நல்லா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஷுவலாகவும் நல்லா கிராண்ட்லியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க? படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் டிஜே ஆல்பம் சாங்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ டிஜிக்காக படம் பார்க்கலாம் வந்தது தான். பட் ஆனால் எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. டிஜே மற்ற ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க? ஜனனி நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் அதான் நான் எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபை. ஓகே, மற்ற காதல் படம் மாதிரி இருக்கா? படம் லவ் படம் தான் ப்ரோ. லவ் படம் தான். ஒரு லவ்வுக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதான் சொல்லுங்க. காமெடியா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம். நல்லா தங்கதுரை நல்லா பண்ணியிருக்காரு. சொல்ல மறந்துட்டேன். சில இடத்துல நல்லா கவுண்டர் இருந்துச்சு. அதே மாதிரி படமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல எப்படி வந்திருக்கு? விஷுவலாக பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு டிஜே ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட லேக் இருக்குன்றாங்களே, படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஒன்ஸ் வந்து ஒரு படம் பார்க்கலாம் ப்ரோ. அதுவும் இல்லாமல் டிஜே இந்த அளவுக்கு ஒரு முழு நீளமாக நடிச்சிருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். படமாகவே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் உண்மையாகவே சூப்பரான படம். ஆக்சுவலாக டேரக்டர் வந்து என்னோட பிரதர் தான். எனக்கு ஒரு அண்ணன் தான். அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயத்த இவர் வந்து படத்தில் காட்டியிருக்காரு. நம்ம வந்து வார்த்தையில் சொல்கிறத விட சீட்டில் உட்காந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் நம்மளை கொண்டு போவோம். கடைசி அந்த 20 நிமிஷம் தான் அந்த படத்தோட விஷயம் என்னன்றதே நம்மளை அந்த சீட்டில் காட்டுவோம். ஸோ நம்ம வார்த்தையில் பேசுறதை விட நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் ஆக்சுவலாக நல்ல ஃபேமிலி படம், எல்லாருமே போய் பார்க்கலாம் தாராளமாக. டிஜே எப்படி நடிச்சிருக்காரு சார்? ஆக்சுவலாக அவரோட பெரிய ஃபேன் நான். இப்போ தான் கீழே பேசிட்டு தான் வந்தேன் அவர்கிட்ட. அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இந்த படம் சூப்பராக இருக்குண்ணே. அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த கெமிஸ்ட்ரி டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது வந்து டேரக்டர் சொல்கிறத விட அவரே அது தெரிஞ்சு அவரே எடுத்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நல்ல படம், நல்ல ஃபேமிலி மூவி. ஹீரோயின் மற்ற ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க? காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். காமெடி வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து கொஞ்சம் ஃபீலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் கடந்து போகிறது தான் அந்த காமெடியை நல்லா கொண்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன சீக்வன்ஸ் தான் அந்த காமெடி விஷயமே. ஸோ அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இதில் காமெடி சென்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே டைமிங் லாகே இல்லை. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. தாராளமாக எல்லாமே ஒரு ஃபேமிலி படம். தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம் படம். பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லிட்டேனே, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் அந்த சின்ன சின்ன சீக்வன்ஸ் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயமே அதில் அது அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே தாராளமே பார்க்கலாம். நல்ல படம் ஆக்சுவலாக. ஹீரோ நம்ம நந்திரா மேடம் எல்லாம் நல்லா நடத்துது. ஸ்டோரி வைஸாக படம் எப்படி சார் இருக்கு? லவ் ஸ்டோரி அதெல்லாம் நல்லா. இந்த ஜென்ரேஷன் ஸ்டோரியாக இருக்கா? உங்களுக்கு இந்த ஸ்டோரி செட் ஆச்சா படத்தில்? இந்த இதுக்கு வந்து காலேஜ் பசங்க பார்க்கலாம். இப்போதைக்கு லவ் உண்மையான லவ்வாக இருந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை. டிஜே சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? வேற லெவல், வெறி பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்காரு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க? படம் ஃபுல்ஃபில் ஆச்சா உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு படம். எந்த ஒரு நான் எதிர்பார்த்தது லவ்ஸ்னா சண்டை இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தேன். இது உண்மையான படமாக இருக்கு. லவ்னா எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கணும். லவ்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல எப்படி சார் வந்திருக்கு? மியூசிக் செம்மையாக இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. அந்த உசிரை பாட்டு நல்லா சூப்பராக இருக்கு. ஹிட் ஆயிருக்கு. ஹீரோயின் எப்படி சார் நடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு. அவங்களும் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில்? காமெடி நம்மளால சூப்பராக கலக்கிட்டாரு. 2 பேருமே கலக்கிருக்காங்க. நல்லா ஒரு காமெடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருக்கு. டிஜே ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. லவ் சீன் தான் ஃபுல்லாக. ஓகே. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க? படம் ஃபுல்ஃபில் ஆச்சா உங்களுக்கு? ஓகே தான், நல்லா இருக்கு. டிஜே சார் மற்ற ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க படத்தில்? எல்லாமே காமெடி ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸாக படம் எப்படி வந்திருக்கு? ஸ்டோரி ஓகே தான். லவ் ஸ்டோரி தான். புது ஸ்டோரியாக இருக்கு. பெட்டராக இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எப்படி வந்திருக்கு? ஓகே. படத்தில் எங்கே லேக் ஆகுது சில பேர் சொல்கிறாங்க. படம் லேக் ஆச்சா உங்களுக்கு? எப்படி போகுது? இல்லை பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸான படமா யங்ஸ்டருக்கான படமா அது? யங்ஸ்டர் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். என்ன கன்வே பண்ண வராங்க ஆடியன்ஸ்க்கு படம் மூலியமா? லவ் தான். லவ் மெசேஜ் தான். மெயின் கான்செப்ட் வந்து லவ் தான். லவ் சம்மந்தமான ஃபிலிம். உசிரே படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது படம். டிஜே எப்படி நடிச்சிருக்காரு படத்தில்? நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக சொல்லுங்க, படம் உங்களுக்கு எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் மாமியார் பேச்சை கேட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. மாமியார் பணத்துக்காக லவ் பண்ண சொல்லி ஹீரோ மாமியாரே சாவடிச்சிரும். அதுதான் கதை. அப்புறம் லாஸ்ட்டில் ஹீரோனியே அவங்க அம்மாவை சாவடிச்சிரும். டிஜே ஆக்டிங் எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குது. காமெடியும் சூப்பராக இருக்குது. தங்கதுரை அப்புறம் இன்னொருத்தர் அவருக்கு காமெடி சூப்பராக இருக்குது. எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோனியும் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. ஹீரோலாம் சாங்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க? படம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? புரியல. நல்ல ஏதாவது ஒரிஜினல் ஸ்டோரி சொன்னாங்க. இது வந்து பார்த்தோம். அந்த ஸ்டோரி எங்களுக்கு தெரியாது. பட் இதனால படம் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்ல எப்படி வந்திருக்கு? அதுதான் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. பாட்டெல்லாம் அல்டிமேட்டு. டிஜேவை பார்த்த ஒருத்தர் வந்து படத்தில் வந்து ஹீரோவை மீண்டும் பார்க்குறீங்க. அதுதான் 2 படத்துலேயும் ஃபஸ்ட்டு அசுரன்லேயே சாவடிச்சிடாங்க. இந்த படத்துலேயே சாவடிச்சிடாங்க. அதுதான் ஏற்றுக்க முடியல.
அவர் நடித்த ஃபஸ்ட்டு ஹீரோ படம் இதுதான் நினைக்கிறேன். அதுலேயே செத்த மாதிரி காட்டுறாங்க, அதுதான் ரொம்ப பிடிக்கும். படம் எங்கேயாவது லேக் ஆச்சா உங்களுக்கு? அதுதான் தெலுங்கில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு, அவ்வளோதான். தமிழ் தான், பட் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா இருந்துச்சா உங்களுக்கு? கிளைமேக்ஸ்னால் ஓகே தான் ப்ரோ, கிளைமேக்ஸ்னால் நல்லா தான் இருந்துச்சு. பண்ணிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? இது எனக்கு நிஜமாவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் மாடர்னாக ஸ்டைலிஷாக நிறையா பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடலாக எப்படி இருக்கும் தெரியும். ஆஸ் அ ஆக்டராக நான் வந்து இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். அது வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வந்து எனக்கு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் என்னையே நான் பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பெரிய டென்ஷனாக இருந்துச்சு. அண்ட் தேட்டர்லாம் பார்க்கும்போதும் பீப்புள் அதை அப்ரிஷியேட் பண்ணி சீன்ஸ்லாம் வரும்போதும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும் போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீமுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, தேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் நேற்று தான் ப்ரெஸ்ஸோடு பார்த்தோம், அவங்களும் சொன்னாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அந்த லவ் சீன்லாம் நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியுது அவங்களுக்கு. அவங்களோட பழைய லவ் எல்லாம், ஏன்னா அந்த ஊர் சைட்லலாம் நிறையா இந்த அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பயந்துட்டு பண்ணுற லவ் நிறைய ரிமைண்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பீப்புள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இப்போ நான் சொல்லக்கூடாது கிளைமேக்ஸை எதிர்பார்க்காத ஒன்று இருக்கும். டீச்சர்ஸ் யார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? டிஜேயோட சொல்லி டிஜே இஸ் லைக் வெரி கூல் டூட். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட, அவர் எங்கள் கூட சேர்ந்து ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஷார்ட்டுக்கு போகும்போதும் கம்ப்ளீட்டாக அந்த ராகவா கேரக்டராக மாறிடுவார். எங்களுக்கே பார்க்க இது டீதேஜா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி ஒரு குட் பெர்ஃபார்மர் அவர், நோ டவுட். டீம் எப்படி சார் அமைஞ்சது உங்களுக்கு? இந்த படத்துக்கான டீம் செட் ஆச்சா, எப்படி போச்சு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? டீம் ஆக்சுவலி டே ஒன்லேருந்தே அது என்னன்னு தெரியல, நிஜமாவே எல்லாருமே ஒரு 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 நல்ல சிங்க் ஆகிட்டோம். பிகாஸ் இனிஷியல் டேஸ்லேருந்து நாங்கள் ஆக்சுவலி டேரக்டர் முன்னாடியே தெரியும், சார் இபி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தெரியும். ஸோ அங்கே டீம் உள்ள ஆகும்போதும் நாங்கள் உட்காந்து சேட் பண்ணுறதுலேயே அதுலேயே நிறைய சீன்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரே படம் இன்னைக்கு ஆகஸ்ட் 1 எல்லா இடமும் ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம், அதை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு, ஃபேன்ஸ் உங்களால் தான் எல்லாமே. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நன்றி. ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, ஆடியன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு? அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ஃபேன்ஸு, பாதி பேர் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கும் பாருங்கள். மற்ற ஆக்டர் மற்ற டேரக்டர்லாம் என்ன படம் பார்த்து என்ன ரிப்ளை பண்ணாங்க உங்களுக்கு? நான் இது மார்னிங் தானபடியாக நான் ஏர்லியாக வந்துட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க இதுக்கப்புறம் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. இதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க. டிஜே சார் கூட நடிச்சிருக்கீங்க, அந்த காம்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அவர் வந்து ஒரு லெஜண்ட். ஏன்னா அவர் ஆல்ரெடி எப்போயோலேருந்து சினிமா கற்றுக்கிட்டு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஸ்க்ரீனில் எப்போயோ வந்திருப்பார். அவர் வந்து நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சிலது எனக்கு ஷூட்டிங்கில் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நன்றி.